சார், என்னப்பா அது மணியார் ரசீது கொண்டு வந்திருக்க? தேவிதாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க. என் மகளோட ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே அவ வேலைக்கு வர மாட்டான். வாட் ஹேப்பன்? சாரி, என்ன எதையுமே கேட்காதீங்க, நான் வரேன். சீக்கிரம். இதோ வந்துட்டேன். வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சட்டை எடுத்துட்டு வா. வரதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் அவசரமா? புதுசா வேலைக்கு போற இடத்துல லேட்டா போனா மேனேஜர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா மேனேஜர் உன் பொண்டாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? என்னங்க இந்தாங்க. என்னது? சாப்பிடுங்க சொல்றேன். நீ சொல்லு, சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு, சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கல்கண்டு? வந்து நான் இப்ப குளிக்காம இருக்கேன். அதானே, உங்க பரம்பரைக்கே உடம்புல தண்ணி பட்டா தடுப்பு ஆயிடுமே. அது இல்லன்னா நான் இப்ப முழுகாம இருக்கேன். இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன்னை சினிமா கூட்டிட்டு போறேன். போ பேர பையில கொண்டு வா. போமா. ஓய், இங்க வா. இதே உன் கால் ராத்திரில பட்டா புனிதம், பகல்ல பட்டா தொட்டு கும்பிட்டுக்கிறதா? என்னங்க? இந்த ஏத்த வீட்டுக்காரர் இருக்கானா? இருக்காரு. ஏங்க? இரு, நோம்பி சாட்டிட்டு வர்றேன். யாரியா வீட்டுல? வெளியில வாயா. வாயா வெளியேன்ற. நீ பொறுப்பு இல்லாம ஒரு பொண்ணை வளர்த்ததுனால என் மான மரியாதை எல்லாம் ஊருக்குள்ள போகுதியா? நான்சென்ஸ். யாரை பார்த்து பொறுப்பு இல்லாதவன் சொன்ன? நீ பொறுப்பு இல்லாம ஒரு பையனை பெற்றதுனால அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் பொண்ணு ஒரு அப்பாவி. உன் பொண்ணா? உனக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம இவ்வளவு தைரியமா தாலியை கட்டிக்கிட்டு அவன் அப்பாவியா? அறிவட்ட முண்டா. மிஸ்டர், அளவா பேசுங்க. என் மகளோட வாழ்க்கையை தேர்ந்து கெட்டு போகும் என்று நான் பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணை ஏமாத்தி தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான் உன் மகன். இன்னமும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறிய. இதோ பார், நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷமே உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். கோர்ட்லயா? என்னையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கோர்ட்ல நிறுத்தி பாடுறா. ஏங்க, அந்த ஆளுக்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க வாங்க. ஐயோ பயல, மில்லுக்கு போனா உன் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான்னு கேட்கறான். மளிகை கடைக்கு போனா கேட்கறான். பார்பர் ஷாப்புக்கு போனா கேட்கறான்.
எல்லாருமா சேர்ந்து என் பையனை அமுக்கலாம் திட்டம் போட்டிருக்கீங்களா? என் பையன் வேலை வெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமான்னு தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தான். டேய், தெரியாம தாண்டா கேக்குறேன். உன் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய என் பையன் தான் கட்டினாங்கிறதுக்கு என்னடா அத்தாரிட்டி? எதுக்காகமா இப்படி கையை சுட்டுக்கிட்டேன்? உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். ஏங்க, அந்த பொண்ணு கோயில்ல என்கிட்ட சொல்லுச்சு, உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டுறது உங்க மகன் தான் அவ சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பாம இருக்க முடியலையா? அடிபடி பைத்தியக்காரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தாலி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. உன்ன மாதிரி நம்புறவங்க 4 பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. இத பாருங்க, இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு 3 நாளா ட்ரை பண்ணேன், முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் உங்க அப்பாடு சொல்லி உடனடியா வேற வீடு பார்க்க சொன்னேன். நான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே, வெளியூருக்கு போயிருக்கிற அவரை என்னால பார்க்க முடியலனாலும் என் மாமனார் மாமியாரையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இத பாருமா, உன்னை பாக்குறதே ஒரு பாவம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்குவாரு? இது அவங்க மகன் எழுத லெட்டர் தான். இதே நீ காட்டினாலும் நிச்சயமா அவர் நம்ப போறது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும், ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு வரக்கூடாதுன்னுதான். அவர் தாலி கட்ட மறுத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன். அவரும் கட்டிட்டு போயிட்டாரு. சார், உங்களுக்கு தெரியாது, என் பையன் தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டதுனாலதான் நான் என்னையே சுட்டுக்கிட்டேன். இது அவர்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவர் என்ன திட்டதுலயும் ஒரு சுகம் இருக்கு, அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம்.